உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை குவிட் பண்ணியே ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். கம்ப்ளைனிங்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை பற்றியோ அல்லது ஒரு நபரை பற்றியோ குறை சொல்லிகிட்டே இருக்கிறது அல்லது ப்ளேம் பண்ணுறது. ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சுன்னா அதை பற்றி நிறைய பேர்கிட்ட ரிப்பீட்டடாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல கம்ப்ளைனிங் சொல்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட எனர்ஜி லெவல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக ஆரம்பிப்போம். ஸோ தேட் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ப்ராப்ளமில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்ளத்தை பற்றியே திரும்ப திரும்ப நம்ம பேசும்போது அல்லது நெகட்டிவ்ஸை பற்றியே ரிப்பீட்டடாக பேசும்போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக மோர் ஆன் நெகட்டிவ் சைடில் இருக்கும். ஸோ அதிலிருந்து மாறி ப்ராப்ளமும் ஒரு சேலஞ்சாக நம்ம கன்சிடர் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல உங்களோட கவனத்தை திருப்ப ஆரம்பிங்க. ஸோ ஃபோக்கஸ் எங்கே போகுதோ அங்கே தான் உங்களோட எனர்ஜி ட்ராவல் ஆகுது. ஸோ அது உங்களோட லைஃப்பில் வந்து ரிப்பீட்டடாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்துலேருந்து சொல்யூஷனுக்கு உங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும். So stop complaining.